ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். ஆல்ரெடி நம்ம நியூ சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஆன் இன்டர்சேஞ்சிங் ரோ 2 அண்ட் ரோ 4. ரோ 2வையும் ரோ 4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? எந்த லெட்டர் நம்மளுக்கு தேவையோ கடைசியா அந்த லெட்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் பாருங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோ 3 தேர்ட் லெட்டர். சரிங்களா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோ 3யோட தேர்ட் லெட்டர் சி. அதுக்கு செகண்ட் லெட்டர் பிலோ செகண்ட் லெட்டர் யாரு? ஈயா. அடுத்து லெஃப்ட் செகண்ட் லெட்டர், இதோட லெஃப்ட் செகண்ட் லெட்டர் யாரு? ஏ. என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் அபோவ் த லெட்டர். ஜஸ்ட் அபோவ் த லெட்டர்னா இந்த ஏக்கு மேல யார் இருக்கா? பி இருக்கு. ஆனா நம்ம ரோ 4 ரோ 2 இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணா ரோ 2ல இருக்க சி வந்து பி பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணுமா? அப்ப நம்மளுக்கான ஆன்சர் சி. இதுக்கு இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. புட் ரோ 1 இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரோ 1 ரிவர்ஸ்ல பண்ணணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிடில் லெட்டர், அதோட மிடில் லெட்டர்ன்றது டி. பிலோ செகண்ட் லெட்டர்ன்றது சியா? சி. செகண்ட் லெஃப்ட் லெட்டர்ன்றது ஏ. அந்த ஏவோட டாப் லெட்டர், கோ டு த டாப் லெட்டர்ன்றது இந்த ஏ. சரிங்களா? அதோட டாப் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் தட் லெட்டர் ரைட், விச் லெட்டர் வில் பி த ரைட் ஆஃப் தட் லெட்டர். இந்த லெட்டர் தட் லெட்டர்ன்றது ஏ, அதோட ரைட் யாருன்னு கேக்குறாங்க. ரைட் பாத்தீங்கன்னா பி இருக்கு. சோ நம்ம ரோ 1 ரிவர்ஸ்ல போட்டோம்னா இங்க இருக்க சி, இங்க சி இருக்கு இல்லையா? இந்த சி வந்து இந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணணுமா? இந்த பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணா இந்த இடத்துல சி வருமா? சோ நம்மளுக்கான ஆன்சர் சி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரீச் த ஃபோர்த் லெட்டர் டு த ரைட் ஆஃப் த செகண்ட் லெட்டர், லெஃப்ட் ஆஃப் த ஃபோர்த் லெட்டர் அண்டர் காலம் 3. காலம் 3, அண்டர் காலம் 3ல ஃபோர்த் லெட்டர் யாரு? டி. அண்டர் காலம் 3 ஃபோர்த் லெட்டர் டி. லெஃப்ட் செகண்ட் லெட்டர்ன்றது பியா? லெஃப்ட் செகண்ட் லெட்டர் பி. அதுல இருந்து ரைட் ஃபோர்த் லெட்டர்ன்றது இந்த டி. ஓகேங்களா? வந்தாச்சா? மூவ் diagonally of the first letter below that letter and find the third letter. that letter இங்க இருக்கா? so that letterன்றது D. below letterன்றது E. அதோட move diagonally of the first letter யாரு? D யா? இந்த D தான் first letter. ஓகேங்களா? அதோட find the third letter and find the third letter. சாரி, below first letter சொல்லிட்டு பாருங்க. தேர்ட் லெட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டி வரினா இங்க இருக்கா ஃபோர்த் லெட்டர். ரீச் த ஃபோர்த் லெட்டர், ரைட்ல ஃபோர்த் லெட்டர் வந்திருப்பீங்க. வந்ததுக்கு அப்புறம் தட் லெட்டர் பிலோ ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த லெட்டரோட பிலோ ஃபர்ஸ்ட் லெட்டர் யாரு? ஈயா. அதோட ஃபைண்ட் த தேர்ட் லெட்டர், டயகனலோட தேர்ட் லெட்டர். ஏன்னா மூவ் இங்கே கொடுத்துறாங்க. மூவ் டயகனலி டு த ஃபர்ஸ்ட் லெட்டர் பிலோ. இந்த லெட்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பிலோ லெட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? ஈ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அதோட மூவ் டயகனலா தேர்ட் லெட்டர் கேக்குறாங்க. டி ஃபர்ஸ்ட் லெட்டர், சி செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் பி. சரிங்களா? சோ நமக்கான ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்றேன். சரிங்களா? அதாவது காலம் 3 ஃபோர்த் லெட்டர், காலம் 3ல அண்டர் ஃபோர்த் லெட்டர்ன்றது டி. அதோட லெஃப்ட் செகண்ட் லெட்டர் பியா? இதோட லெஃப்ட் செகண்ட் லெட்டர் பி. ஸோ இதோட ஃபோர்த் லெட்டர், ரைட்ல ஃபோர்த் லெட்டர்ன்றது இந்த டி. இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து மூவ் டயகனலி ஆன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் பிலோ தட் லெட்டரோட, இந்த லெட்டரோட பிலோ யாரு? இ. மூவ் டயகனலி சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இங்க டயகனலா நம்ம போனோம். எப்போ? தேர்ட் லெட்டர் வரையும் போகணும். எது வரையும் போகணும்னா தேர்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, செகண்ட் லெட்டர் சி, தேர்ட் லெட்டர் பி. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. அண்டர் காலம் 2 reach the third letter to the right of the fifth letter under column 2. under column 2ல fifth letter D யா? right third letter E. ஓகேங்களா? move above that letter and reach the last letter.
இதுல இருந்து above மேல லாஸ்ட் லெட்டர் ரீச் பண்ணணும். ரீச் பண்ணதுக்கு அப்புறம் that letter left fourth is A. இந்த லெட்டரோட லெஃப்ட்ல fourth லெட்டர் வந்து A வானா ஆமா A. Aக்கு வந்தாச்சா? diagonal third letter இங்க இருக்கா? diagonal third letter. இதோட diagonal third letter யாரு? D. சரிங்களா? which letter will be the diagonal third letter? So நம்மளுக்கான ஆன்சர் D. செக் பண்ணிடுவோமா D ஆனு? D இருக்கா? இந்த क्वेश्चन பாருங்க. column 4 bottom letter. column 4 ஓட bottom letter C. left third letter A. diagonal last letter. இதோட diagonal last letter E. diagonal second letter. diagonal second letter யாரு? ஒன்னு C. இதுதான் diagonal second letter. So இதை நான் பாக்ஸ் மாதிரி போடுறேன் சரிங்களா? diagonal second letter. diagonal second letterக்கு அடுத்து second letter below. அதோட second letter below. யார் C below யார் இருக்கா? E இருக்கா? E. third letter above. which letter will be third letter above? இதோட third letter E ஓட third letter யாரு? again நம்ம வந்து மேல A வருதா? so இந்த A தான் நம்மளுக்கான ஆன்சர். இங்க இருக்க A. so கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. ஏன்னா செகண்ட் லெட்டர் பிலோ, செகண்ட் லெட்டர் diagonal, செகண்ட் லெட்டர் லாஸ்ட், அந்த மாதிரி செகண்டா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுமையா நிதானமா போடுங்க சரிங்களா? இந்த क्वेश्चन பாருங்க. in front of row 2 fifth letter. row 2 ஓட in frontல fifth letter இது சரிங்களா? write the diagonal of row 5 reverse order. so இது வந்து reverse orderல எழுதணும். so அதனால நான் row 5 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். then turn downwards and reach the first D. downward வந்ததுக்கு அப்புறம் first D reach பண்ணிட்டேன். turn left and reach B. so turn left reach B னா last letter இங்க வந்துட்டேன். what will be the first letter to its right? இதோட first letter யார் ரைட்ல? A. so A ன்னு மார்க் பண்ணிடக்கூடாது. diagonal row diagonal என்ன சொல்லியிருக்காங்க? row 5 ஓட diagonal ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ இங்க இருக்க லெட்டர் இங்க வருமா? இங்க இருக்க B வந்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்மளுக்கான ஆன்சர் B. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. இப்போ இந்த क्वेश्चन அது ஆல்ரெடி பார்த்த क्वेश्चन ஸ்கிப் பண்ணாம இருந்தேன். which is the letter in column 1 which is not in column 2? column 1ல இருக்கு ஆனா column 2ல இல்ல. C பாருங்க. column 1ல இருக்கு column 2ல இல்ல. okay, if so then which will be the third letter on the diagonal of the letter at the bottom of that letter? and that letter ஓட bottom, bottomனாலே என்ன சொல்லிருக்கேன்? கடைசி வரணும். bottom diagonal third letter. diagonal third letterனா B. இதான் diagonal third letter. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் B. ஸோ இன்கேஸ் அவங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன், அதாவது காலம் 1ல C இல்லை அப்படின்னா, ரெண்டுமே சேமா இருக்கு அப்படின்னா நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் நாட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த C இருந்துச்சு, காலம் 1ல இருக்க ஒரு லெட்டர் வந்து காலம் 2ல இல்லை. ஸோ அப்படின்னும் நம்ம ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம். இஃப் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா சரிங்களா? இஃப் நாட் அப்படி இல்லைன்னா ரெண்டுத்துக்கான மீனிங். இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. what will be the third letter in front of row 1? row 1 ஓட third letter என்னன்னு கேக்குறாங்க சரிங்களா? third letterனா D சரிங்களா? அப்போ ஆன்சர் D ன்னு போட்டுற கூடாது. இந்த क्वेश्चन ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கணும் ஃபுல்லா பார்க்கணும். row 1 diagonal third letter. row 1 ஓட diagonal third letterன்றது C சரிங்களா? C. below second letter. C ஓட below second letter வந்து E
இது என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் ரீப்ளேஸ்டு வித் டாப் லெட்டர், டாப் மோஸ்ட் லெட்டர். இது வந்து என்ன சொல்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க, டாப் மோஸ்ட் லெட்டரோட ரீப்ளேஸ் பண்றாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும், இந்த இடத்துல ஈன்னு வருமா, ஸோ இங்க இருக்க டி வந்து இங்க போயிடும். ஸோ இப்போ வாட் வில் பி த தேர்ட் லெட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோ ஒன், ரோ ஒனோட தேர்ட் லெட்டர் யார் இன் ஃப்ரண்ட்ல, இ இருக்கா, ஸோ நமக்கான ஆன்சர் இ. இது எப்படி இதான் கொஸ்டின் நான் கண்டுபிடிச்சேன்னா, வாட் விச் வில் அந்த மாதிரி கேட்கறாங்க இல்லையா, வாட் விச் அந்த மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க நம்மள்ட்ட. ஸோ இதை நம்ம ஆன்சரா கடைசியா தான் இந்த இடத்துல கொஸ்டின் 3ஆவது லெட்டர் என்ன இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா டின்னு போட்ட விட அந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா ஏதாவது மாத்த சொல்றானா பார்க்கணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன் ரைட்டிங் ரோ 2, ரோ 3, ரோ 4 இன் ரிவர்ஸ் ஆர்டர். ரோ 2, ரோ 3, ரோ 4 ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும். ரீச் த செகண்ட் ஆஃப் த diagonal ஆஃப் த லாஸ்ட் லெட்டர் ஆஃப் ரோ 5. ரோ 5 ஓட லாஸ்ட் லெட்டர் யாரு, இது diagonal செகண்ட் யாரு, இதோட diagonal செகண்ட் லெட்டர் சி. சரிங்களா? then move down of the letter and reach A on row 5 on the left. மறுபடியும் என்ன சொல்றாங்க, மூவ் டவுன் பண்ண சொல்லியிருக்காங்க. மூவ் டவுன்னா கீழே தானே ப்ரோ பண்ணணும், என்ன டயகனலா பண்றீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. அதாவது என்னன்னா, then move down of that letter and reach A on row 5 on the left. சரிங்களா? அதாவது மூவ் டவுன் வந்தும் இந்த மாதிரி வரலாம், இல்ல இனிமே டைரக்டா டயகனல் வந்து வரலாம். ஏன்னா இது வந்து மென்ஷன் பண்ணல, நடுவில் எந்த பாத்துன்றதை அவங்க மென்ஷன் பண்ணாம நான் விச் லெட்டர் வில் பி இமீடியட்லி அபோவ் தட் லெட்டர், எப்படி இருந்தாலும் இந்த ஏக்கு தான் நீங்க வரப்போறீங்க. ஸோ அதோட இமீடியட் அபோவ் யார் இருக்கான்ற மாதிரி கேட்கறாங்க. நம்ம பின்னு சொல்லி மார்க் பண்ணக்கூடாது, ஏன்னா ரோ 4 வந்து ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணணும். அப்ப இங்க இருக்க டி என்ன வரும், இங்க இருக்க டி வந்து இங்க வருமா, ஸோ நமக்கான ஆன்சர் என்னது, டி. செக் பண்ணிடலாமா? ஸோ இந்த மாதிரி பார்த்து மென்ஷன் பண்ணாம இருக்கும்போது நம்ம எப்படின்னு வந்துக்கலாம். நான் டயகனலா வந்தேன் இல்லையா, நீங்க வந்து கீழே வந்து கூட வந்துக்கலாம், டவுன்ல வந்து கூட லெஃப்ட் எடுத்து வந்துக்கலாம். ஸோ டி இருக்காதுல்ல, அவங்க இன்கேஸ் பாத் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தெளிவான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, டவுன்ல அந்த லெட்டர் டவுன்ல வந்து வாங்கன்ற மாதிரி. ஏன்னா வர வழியில எத்தனை லெட்டர் இருக்கு, எத்தனை ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு தான் கேட்பாங்க பாத் கொடுத்துருந்தாங்கன்னா. பாத் கொடுக்காதனால டைரக்டா அந்த லெட்டருக்கு மேல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த இது. சரிங்களா? இந்த வீடியோக்கு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாக்கிங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ரோ 2, ரோ 2ல இருந்து ஸ்ட்ரைட்டா வாக் பண்றேன். ரீச் த லாஸ்ட் லெட்டர் சி, மூவ் டவுன் ஆன் ரீச்சிங் த லாஸ்ட் லெட்டர் இ, டர்ன் லெஃப்ட் டு தட் லெட்டர் அண்ட் ரீச் யுவர் பிளேஸ் அகைன். மறுபடியும் சிக்கு வர சொல்றாங்க. மறுபடியும் இந்த வழியில வந்து டாப்புக்கு வந்து சி. எப்படி நான் சீன்னு எடுத்தேன், இங்க தானே ப்ரோ ஆரம்பிச்சோன்னா, வாக் ஸ்டார்டிங் வாக் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ரோ 1, ஃப்ரம் ரோ 1 சாரி ரோ 2 இல்லையா, ஃப்ரம் ஆரம்பிக்கும் அந்த ஸ்டார்டிங் லெட்டர்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி சிக்கு வந்து, சில இருந்து இ வந்து, இல இருந்து ஏ வந்து அப்படியே அகைன் சி. ஓகேங்களா? பிளேஸ் அகைன் முடிஞ்சு. விச் லெட்டர் கம்ஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன் திஸ் பார்ட். பார்த்தீங்களா, பாத் கொடுத்துட்டாங்க, கேள்வி பாத்துல வந்துச்சுன்னா நம்ம கரெக்டா ரீச் பண்ணணும். இல்ல ப்ரோ ஸ்டார்டிங்ல தான் வர சொல்றீங்க, நான் எப்படி எப்படின்னா டயகனலா கூட வந்துக்கிறேன்னா இதெல்லாம் கிடையாது. அவங்க பாத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கரெக்டா வந்தா மட்டும்தான் நமக்கு வரும். சரிங்களா? இதுல இருந்து எது அதிகமா இருக்குன்னு கேட்கறாங்க. பி பாத்தீங்கன்னா 1 2 3 பி தான் இருக்கு. சி பாத்தீங்கன்னா 1 2 3 சி தான் இருக்கு. ஸோ ஏ பாருங்க 1 2 3 4 ஏ இருக்கு. இ பாத்தீங்கன்னா 2, பி பாத்தீங்கன்னா 2, ஸோ ஏ தான் 4 இருக்கு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்தடுத்த பாட்டு வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து 18வது வந்துட்டோம். இன்னும் ஒரு 7 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 சொல்யூஷன் தான் இருக்கு டெஸ்ட் சீரிஸ். அதையும் முடிச்சிட்டோன்னா இதோட இந்த 25 செட்டு முடிஞ்சு ஃபாலோவிங் டைரக்ஷன்ல. சரிங்களா? நீங்களும் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துருங்க. ஏன்னா ஒரு இதுலயும் ஒரு விதமான கொஸ்டின்ஸ் வந்து வருது, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுன்ற மாதிரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.